உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முருக பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அற்புதமான விரத நாள் பங்குனி உத்திர திருநாள். கைமேல் பலன் தரக்கூடிய கல்யாண விரத நாளாக இந்த நாள் மிகச் சிறப்பாக போற்றப்படுகிறது. பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகள், விரத முறை, வழிபாடு எப்போது வருகிறது என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். தமிழர்கள் வாழ்வியலில் நிலா காலங்கள் எல்லாம் விழா காலங்கள்தான். ஓராண்டின் 12 மாதங்களிலும் வரும் பௌர்ணமி தினங்களில் வழிபாடு செய்வது விசேஷம் என்பதை கண்டறிந்த நம் முன்னோர்கள் அந்த நாளில் பெரும் விழாக்களை ஏற்படுத்தினார்கள். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவிட்டம், ஐப்பசி அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மாசி மகம் ஆகிய விழாக்கள் அனைத்தும் பௌர்ணமியை ஒட்டியோ அல்லது பௌர்ணமி அன்றோ வரும் விழாக்களாகும். அந்த வரிசையில் பங்குனி மாதத்தில் நாம் கடைபிடிக்கும் வைபவம் பங்குனி உத்திர திருநாள். பங்குனி உத்திரம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட வேண்டிய புனிதமான நாள். மாதங்களில் 12வது பங்குனி. நட்சத்திரங்களிலும் 12வதாக வரக்கூடியது உத்திரம் நட்சத்திரம். எனவேதான் இந்த நாள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் ஆலயங்களில் தெய்வ திருமணங்கள் நடைபெறும். புராணங்களின்படி பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் தெய்வ யானை திருமணம் நடந்த நாள். வள்ளி அவதரித்த தினம். பார்வதி தேவியை பரமேஸ்வரன் கரம் பிடித்த நாளும் பங்குனி உத்திர திருநாள்தான். மதுரையில் மீனாட்சி தேவி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பங்குனி உத்திர நாளன்று சிறப்புடன் நடைபெறும். தேவேந்திரன் இந்திராணி திருமணம் நடைபெற்ற நாளும் இதுவே. ராமபிரான் சீதாதேவி, பரதன் மாண்டவி, லட்சுமணன் ஊர்மிளை, சத்ருகனன் ஸ்ருதகிரீத்தி ஆகியோருக்கு திருமணம் நடந்த தினமும் இதுதான். ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ந்த திருநாளும் பங்குனி உத்திர திருநாள்தான். இப்படி சகல தெய்வங்களும் அனுகிரகம் செய்யும் திருக்கோலத்தில் அருள் பாலிக்கும் தினமான இந்த பங்குனி உத்திர தினத்தன்று திருமணம் செய்து கொள்வது என்பது மிக விசேஷம். நாள் நட்சத்திரம் பார்க்காமல் இந்த நாளில் திருமணம் செய்தால் நீடித்த சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆகவேதான் இந்த நாள் கல்யாண விரத நாள் என்று அழைக்கப்படுகிறது. இவை மட்டுமின்றி பங்குனி உத்திரத்தின் பல முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்ததும் இந்த நாளில்தான். இந்த நாளில் விரதம் மேற்கொண்ட மகாலட்சுமி விஷ்ணுவின் திருமார்பில் வீற்றிருக்கும் பேறு பெற்றாள். நெற்றிக்கண்ணால் எரிந்து சாம்பலாக்கிய மன்மதனை சிவபெருமான் ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இறங்கி மீண்டும் உயிர்ப்பித்த தினமும் இந்த பங்குனி உத்திர திருநாள்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருக்கல்யாண காட்சி கொடுத்தது, பிரம்மன் தன் நாவில் சரஸ்வதியை வைத்தது, சாஸ்தா அவதாரம் செய்தது என இவை அனைத்தும் நிகழ்ந்தது பங்குனி உத்திர திருநாளில்தான். காஞ்சியில் பங்குனி உத்திர தினத்தன்று காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமணம் நடக்கும். அப்போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள். திருவையாறு அருகே உள்ள திங்களூர் சிவாலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருநாளில் காலையில் 6 மணிக்கு சூரிய கதிர்களும் மறுநாள் மாலை 6 மணிக்கு சந்திரனின் ஒளியும் சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன. அப்போது இங்கு சூரிய சந்திர பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த பூஜையை தரிசித்தால் வாழ்வில் எல்லா வளமும் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பங்குனி உத்திரம் பற்றி பாடும் ஞானசம்பந்த பெருமான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாளென்பார். பலி என்றால் கொடுத்தல் என்று பொருள் உண்டு. எனவேதான் பங்குனி உத்திர வைபவத்தை ஒட்டி ஆலயங்கள் அருகே அநேகர் அன்னதானம் செய்வர். இந்த நாளில் அன்னதானம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கும். தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெப்பம் தகிக்கும் கோடையில் வரும் இந்த வைபவத்தில் மக்களின் உடலும் மனமும் குளிரும்படி நீர்மோர், பானகம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்வது மிகச் சிறப்பு. பக்தர்கள் மனம் குளிர்ந்தால் நம் வாழ்க்கை சிறப்பு என்பதை இதை உணர்த்துகிறது. பங்குனி உத்திர நாளில் சிவபெருமானுக்கு சந்தனம் சமர்ப்பித்தல் சிறப்பு ஆகும். பங்குனி உத்திர தினத்தன்று சிவாலயங்களில் சுவாமிக்கு சந்தன காப்பிட்டு வழிபடுவார்கள். அதை கண்குளிர தரிசித்தாலே நோய்கள் நீங்கி புது தெம்பு பிறக்கும் என்பது நம்பிக்கை. வீட்டில் இருக்கும் சிவபெருமான் படம் அல்லது லிங்கத்துக்கு
தூய சந்தனத்தை அரைத்து சாத்துவதும் மிகச் சிறப்பாகும். ஆலயங்களுக்கு நல்ல சந்தனம் வாங்கி தானம் கொடுக்கலாம். ஆலயத்தில் பிரசாதமாக கொடுக்கும் சந்தனத்தை கொண்டு வந்து வைத்து தினமும் சிறிது அணிந்து கொள்வதன் மூலம் நம் சங்கடங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர தினத்தன்று முருக வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு. அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீறு பூசி முருகனை போற்றும் கந்தர் சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி ஆகியவற்றை பாராயணம் செய்து ஆலய தரிசனம் செய்து அந்த நாளை தொடங்கினால் வெற்றி நிச்சயம் என்கிறார்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாளானது 2026 ஏப்ரல் 1 வருகிறது. உத்திரம் நட்சத்திரமானது மார்ச் 31 மாலை 3:30 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் 1 மாலை 4:17 நிறைவடைகிறது. பௌர்ணமியானது ஏப்ரல் 1 காலை 7:38 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 2 காலை 7:57 நிறைவடைகிறது. ஆகவே இந்த பங்குனி உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இணைந்து வரக்கூடிய நாள் இந்த ஏப்ரல் 1 புதன்கிழமை ஆகும். இப்படிப்பட்ட நாளில் சிறப்பு பூஜைகள், விரதம், வழிபாடுகள் செய்தால் செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். அதனால்தான் இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேறிய பலரும் மொட்டை அடித்தும் காவடி ஏந்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். பங்குனி உத்திரம் அன்று திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதும் மிகச் சிறப்பு ஆகும். ஆகவே பங்குனி உத்திர தினத்தன்று முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருந்து பஞ்சாமிர்த அபிஷேகம், பாலபிஷேகம் செய்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும். முழு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் அமர்ந்து மனதார ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபடலாம். ஆலய தரிசனம் எவ்வளவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம் கர்ம வினைகள் நீங்கி வாழ்க்கை வளமாகும். ஆகவே இந்த அற்புதமான கல்யாண விரத நாளான இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், திருமண வரம் தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள் உள்ளார முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் அடுத்த பங்குனி உத்திர திருநாளிற்குள் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் என்பது கைகூடும் என்பது நிச்சயமான உண்மை. ஆகவே முருகனுடைய அருளோடு இந்த விரதத்தை மேற்கொண்டு சிறப்படையுங்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம்.